ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வருவோம். வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நவராத்திரியின் 10வது தினமான இன்று தாங்கள் ஸ்ரீ சாந்த சுரூபிணியாக தேவியின் வடிவத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களின் ஆன்மீகத்தின் வளர்ச்சியின் முன்னேற்றம் எங்களுக்கு புரிவதுடன் தியானத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தியிருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களை பாதுகாத்து வரும் தாங்கள் எங்களின் அனைத்து விதமான செயல்களையும் கண்காணித்து எங்களை நேரிய பாதையில் கொண்டு செல்பவர் தாங்களாவீர். தாயே, இன்றைய தினத்தின் தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதுடன் நாங்கள் தியானம் செய்வதற்கும் அனுமதி தந்து அருளாசி புரிந்திடுங்களம்மா. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात्
श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीगणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவி ஆவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான தடைகளையும் உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தங்களின் தத்துவத்தின் மூலமாக எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பிங்களா நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே,
தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் பிங்கள நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் பரிணாம வளர்ச்சிக்கு காரணமானவர். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுள் எப்பொழுதும் சமநிலை நிலைத்திருக்கவும் அதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் விராட்டா ராஜ்யத்தினுள்ளேயே இருக்கவும் அருள் புரியுங்கள். கவனம் நமது சுழுமுனை நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் மூலாதாரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய கவனம் தங்களால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலிருந்து ஸ்ரீ கணேசரை போன்று சரணடைதலுடன் எங்களின் செயல்களும் தூய்மையானதாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனம் மெதுவாக நமது சுவாதிஷ்டானம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி. எங்களுக்குள் படைப்பாற்றல் திறனையும் கலைத்திறனையும் தூய அறிவையும் தூய கவனத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. மெதுவாக நமது கவனம் நாபி சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாவீர். எங்களுக்குள் திருப்தியையும் அமைதியையும் மன நிறைவையும் நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் தர்மத்தையும் நிலைநிறுத்துபவராவீர். தாய், எங்களின் அனைத்து பிரச்சனைகளும் தங்களிடத்தில் சரணடைய செய்யப்படும் பொழுது அவை தங்களால் தீர்க்கப்படுகிறது. தாயே, நாங்கள் அந்த நிலையை அடைய எங்களுக்குள் சரணடைதலும் முழுமை பெற தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக கவனம் பவசாகரம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். எங்களுக்கு குரு தத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறீர்கள். ஒரு சுயம் குருவானவர் எவ்வாறு தனது செயல்கள் மூலமாக மேம்படுத்தப்படுகிறார் என்பதை உணர்த்துபவரும் தாங்களாவீர். தாய், எங்களுக்குள் கண்ணியமும் குரு தத்துவமும் எப்பொழுதும் மாறாத நிலையில் இருக்க அருள் புரியுங்களம்மா. மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய ஹிருதய சக்கரம். இடது இதயத்தில் கவனத்தை செலுத்துவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதி. எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றுபவர் தாங்களாவீர். எங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருபவரும் தாங்களாவீர். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தாயே, எங்களின் கைகளாலோ கால்களாலோ உடலாலோ மனதாலோ நாங்கள் செய்யப்படுகின்ற செய்தவைகள் அனைத்தையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் ஆத்மாவை எங்களுள் உணர வைத்திடுங்கள். நாங்கள் தங்களை தரிசனம் செய்யும் பொழுது ஒரு சிறந்த சகஜ யோகிகளாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மனித வாழ்க்கையின் மனித குணங்களின் மாயைகள் அனைத்தும் எங்களுக்குள் இருந்து அகன்று போகட்டும். தாயே, எங்களுள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படட்டும். கவனம் மெதுவாக நம்மளுடைய விசுத்தி சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணா. எங்களுக்குள் சாட்சி பாவத்தையும் பற்றற்ற நிலையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர்.
எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் குற்ற உணர்வையும் அகற்றுபவர் தாங்களாவீர். எங்களுக்குரிய தியானத்தின் சக்தியை அளிப்பவரும் தாங்களாவீர். தாயே, நாங்கள் விராட்டா ராஜ்யத்தில் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்களம்மா. மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருந்தால் எங்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு அருள் புரியுங்கள், ஆசிர்வதியுங்கள். மெதுவாக கவனம் சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, சகஸ்ரார சுவாமினியே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற சந்தேகங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் தியானத்தை நிலைநிறுத்துங்களம்மா. தியானத்தினுள் நாங்கள் இருந்து அதன் ஆழத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களுக்கு தியானத்தின் சக்தியை தாருங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவு நவராத்திரியின் 10வது தினத்தில் ஆற்றியது. நாம் இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் அறிவுரைகளை கேட்டு தியான நிலையில் தொடர்ந்து இருப்போம். According to the calendar, this year there are 10 days of Navratri, not of 9. 9 are the days in the night when the goddess had to fight the demons and to save her children from the effects of negativity. On one side,
She was ocean of love and compassion, and on the other side, she was protecting them like a tigress. Because the times were such that nobody could meditate, nobody could take the name of God, nobody could think even of self-realization. But those who are sitting here today, you have been there also in those days. And you were all saved for today, for this day, so that you can achieve your self-realization. The form of the goddess in those days was not Maya Swarupi. She was in her real form, and that created a great awe even among the disciples. So the question of giving them self-realization was not there. First of all, they were to be saved. So like 9 months, the mother has to keep the child in her womb for these 9 months, or you can say 9 yugas, 9 times. You all have been saved properly, and on the 10th month, you are given your birth. Also, this birth is always after 7 days of 9 months. So we had to wait for some time till it matures. Now the 10th Navratri today is to celebrate actually the Adishakti. So today we are really going to worship the Adishakti. On one side, the Adishakti is Mahakali. On the other side, she is Mahasaraswati. In the center, she is Mahalakshmi. And also she is the Amba, the one who is the Kundalini. But she is also beyond that. She is Parashakti. She is beyond all the powers, because she is the generator of power. So she has to be beyond all that. So today when we are worshipping her, we have to worship her in all these forms. So you understand that the 10th day that we are having Navratri for the first time in the calendar is because today is the day when we are worshipping Adishakti. Adishakti was never worshipped before, never. But this time when I went to Calcutta, I told them that we better worship Adishakti today. And they were surprised why today Mother is asking for Adishakti to be worshipped. So when I went back to Pune, they told me that Adishakti, as you know, is the Saptashringi. Means the one with 7 peaks. She rests on the 7 peaks, means on the Sahasrara, on the seven chakras. She rules all the 7 chakras. They told me that when we had the puja in Calcutta, same time, that's the only time when those who follow Saptashringi, which are very few people, all of them come there. And there they come, first of all, the people from her mother's side come down. So the mother side of the Adishakti are regarded as Vaishnavites, the one who follow Vishnu. So they come first there to worship her, and then the father-in-law side, that is Shiva's side, comes in, Sadashiva's side. That's exactly that time when we had the puja. They have these 2 groups together to worship. So now we have among ourselves people of 2 types. One are, we can call the one who worship Brahmadeva on the right hand side, and the people who worship Shiva on the left hand side.
both sides have to meet at a point. And that point has come, that we have to worship the complete integrated form of all these powers, which has manifested within us. Now when they say there is only one God, all right, there is one God. But one God has got a head, he's got his liver, he's got his stomach, he's got his nose, he's got everything, just like as human beings are, because they say so, that God made human beings in their own image. So then he has different parts in the bodies, and he has to run those different parts. And for these different parts, he has to have deities, and these deities are to be understood. And unless and until you understand and worship those deities, you cannot awaken those deities within yourself. But they all are part and parcel of the Adishakti, are completely under the control of the Adishakti. Yesterday you heard about the powers of the Adishakti. It's like a tortoise takes his whole body inside his shell. In the same way, I have withdrawn all these powers within myself. I mean, you cannot discover them easily. You cannot find them out easily, except for these modern cameras which are trying to cheat us. They are the ones who are giving my forms and things to you. Because there is light in these vibrations, and when these vibrations are emitted, you start seeing them in these cameras, even if they may not be very sensitive, but somehow people catch it. There have been so many miraculous photographs, as you know. One photograph you must have seen where Sri Ganesha himself is standing behind me. Now you don't see anyone standing just now here. But you don't know what's happening. And this is what one has to understand, that we have entered into a new realm of God's magic. And his magic works in so many ways. Of course, sometimes you also get lost because of your previous problems. You get dragged down. You get tempted. Sometimes you get also dominated by negative forces and you fall down. And this is a very sad thing that should happen to any sadhaka. Because perhaps you do not know your past and you do not know how you have struggled, how you have worked hard to come up to this level. And after coming to this level, if you do not try to go higher, then either you'll be stuck on the same place, or maybe that you may be thrown down. So for you to know that you are a Sahaja-yogi, you are not a wife, husband, mother, father, you are a Sahaja-yogi. Like I am the Adi-Shakti, like that you are Sahaja-yogis. So my main job now is to give realization to others. And because all my relationships are already fixed properly, I don't have to worry about any deity, about any god. They all work out very efficiently, everything. Now the description yesterday, as you read, of the goddess, that her hands were throwing all the arrows with such a speed that as if one felt that she was dancing. It's a fact, no doubt. But you don't see that. You cannot see.
that every hair of mine is like an arrow. And it works so tremendously. But to you, I am just sitting here quietly, just like you as you are sitting. But it's not so. It's something much more. Now when they show a lion or a tiger as my vahana, then you have to understand that they show, actually they are. Actually they are. It's not that they are symbolically, actually they are. So the dignity of a tiger, I have told you many a times how dignified it is. Because I sit on him. He's so dignified. If he has to eat the meat, he'll kill one cow or anything, eat the meat, leave it for others. He's so dignified. And once a month he eats. So even to get a vahana of this kind, this was to be evolved from amoeba stage to this stage. Otherwise he would not have been here. In the same way, you are evolved. And in you are all these vahanas also there. And they work out very quickly all that you want. You desire something. You'll be surprised immediately. You'll find it works out. You ask for something, immediately it works out. But there should be a complete dedication in Sahaja Yoga. When I say Sahaja Yoga, you know that is the yoga of your attention with my feet. That's what it is. But if you are still moving with your egos, and if you are still thinking on those lines, that we are something and we can start our own Sahaja Yoga, we can work out this way and that way, or my wife is like that, my child is like that, my husband is like that. You have to give up all these problems on one side. Otherwise, you will not ascend. It was not difficult for me to give you realization because you are just ready for that. But to keep your light on, you have to work hard. Now, tiger remains at its own position. It doesn't change. Lion remains at his own position. And they are all available all the time in their own position. All the devatas and gods are in their own position with their own qualities. They are there. Nowhere, none of these gods are described that they give you moksha, except for the goddess. She is the only one who gives you realization. Because she is in charge of all the 7 chakras. She holds all these 7 chakras, and on these 7 chakras she can work it out. So there's a big history, evolution of all those things, even in the Virata's body and also in you people. So you have to cope with it. If you cannot cope with it, then it won't work out. Now the problems we have in the West, as you know, are stupid problems which are not suitable to any surgery. Attachment. First they were not attached to their wives or to their children, now they are attached like glue. I do not say you give up your children or your wife, but your attachment should be with Sahaja Yoga. Once the blessings of Sahaja Yoga comes to you, they will flow to your children, to your wife, to everyone, to your country, to the whole world. Now supposing this is the attachment, a very simple electrical thing. So if its attachment is not to the mains and anywhere else, what's the use? It cannot give electricity to anybody else. It's a simple logic
that you should be attached to the source of energy first. Simple logic. And then that energy can flow to others. If you yourself you are not attached to that source of energy, how can that power flow anywhere? It's a simple thing we do not understand in Sahaja Yoga. And so our attachments start getting rusted and we don't understand what has happened to us. We are not attached to the main source. And that's the only attachment you need. And then the whole thing will flow to the other end. So we have these kinds of attachments. Then we are attached to so many miserable things we like, which make us miserable. For example, we are attached to say some sort of a stupid entrepreneur fashion. We are attached to it. Whether it is in such culture or not, we are attached to it. And all these attachments are not to the source of joy, to the source of knowledge, to the source of energy which ascends you. This is the reason why our situation of collective ascent is poor. Now the Adi Shakti's work is to give you realization first. Second is to give you life, to comfort you. If you have physical problems, she will look after you. She'll go all out. If you have mental problem, she'll try to solve you. So she is a comforter. She gives you the comfort. At the same time, she protects you. I have seen many people, even now, get frightened very soon at the slightest thing. Why should you be frightened? There's a tiger standing. You can't see him, maybe. Today might be in the picture. And your mother is so powerful. You have to understand how powerful she is. This is the understanding is not in your heads. Sometimes your wives are more powerful or your children are more powerful. When you know that your mother is so powerful and she is your mother, then you should be absolutely secure. And then things work out. I'll give you an example of one gentleman whom I met in Madras. Once, not many years back, about I think 2-3 years back or so, was such a seeker, immediately recognized me. And then he went down to Bombay, posting was there, and he received a letter saying that his mother on deathbed. So he went down. The doctor said that she has a galloping cancer and she is going to die in no time. He knows my mother is Adi Shakti. Just took my photograph, sat before me. He said, Mother, I have nothing to say. Whatever you think proper for my mother, please do that. Just he said so. It's connected. They said 3 days after she's going to die, 3 days after she got out of the hospital. He took him down to Bombay, showed him in a hospital, in cancer hospital. They said she has no cancer, nothing, she's completely cured. If the energy is not allowed to flow, you are still worried
about your wife, you're worried about your house, you're worried about your children, worried about this, about my children, my house, my wife. This my, when it drops, then I can work. But it should not be taken that I am saying that you become ascetics. No way. No saints were ascetics. They all had wives, they all had children. But all their attention was at the lotus feet of the mother. As Guru Nanak has said, that a little boy is playing with his kite. The kite is going all over. And he is talking to his friends, joking, this thing. But see, the attention is on the kite. There's a lady who is cleaning her house with a little child on her waist, and she's cleaning the house and grooming it. She's doing everything, but her attention is on her child. Then there are ladies in India, as you know, they have 3-4 pitchers filled water and they walk with both the hands like this. They know how to balance it. They're talking to each other, laughing, making fun, pulling legs. But the attention is on the pitchers. My attention is always on your Kundalini. You cannot play tricks in Sahaja Yoga. Take it from me. Anybody who tries to play any trick will be very badly punished. So please be very, very careful not to be dishonest and not to play tricks in Sahaja Yoga. I won't do anything, but here they are. You see already with all his teeth. They are all fixed quantities, I have told them. They are fixed quantities. They know what to do and they will do it. So there is no need to play any tricks in Sahaja Yoga. This is another mistake of Sahaja Yogis, that they think they can play tricks with me or with Sahaja Yoga. When those things come into your head, I would say these are demonic ideas, because they will destroy you completely. On one side, Sahaja Yoga is a blessing. Absolutely blessing on the ascent. You go ahead like that. You go to a height, but you must know also you have reached the height. You have to be very careful to be there, because once you fall from that height, how deep you will go? It's logical again to see that you will fall very low. So here you are having the blessings, all the beauties, all the love, all the joy, all the knowledge, all the friends, all the care. जय श्री माता जी. இன்னைக்கு ஸ்ரீ மகாநவமி. சரஸ்வதி ஸ்தோத்திரமும் ஸ்ரீ கணேச அதர்வசீஷ கூறி நம்ம புஷ்பார்ச்சனை செய்யலாம். ஸ்ரீ கணேச அதர்வசீஷம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं भर्तासि त्वमेव केवलं हर्तासि
त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवशोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो घनादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋतम् एतत्तव मनुस्वरूपम् गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रुतगायत्री छन्दः गणपतेर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। श्री सरस्वती अष्टोत्तर शतनाम ஸ்தோத்திரத்தை கூறி தொடர்ந்து புஷ்பார்ச்சனை செய்யலாம். सरस्वती महाभद्रा महामाया वरप्रदा श्रीप्रदा पद्मनिलया पद्माक्षी पद्मवक्त्रका शिवानुजा पुस्तकभृत् ज्ञानमुद्रा रमापरा
कामरूपा महाविद्या महापातकनाशिनी महाश्रया मालिनी च महाभोगा महाभुजा महाभागा महोत्साहा दिव्यांगा सुरवंदिता महाकाली महापाशा महाकारा महाकुश पीता च विमला विश्वा विद्युन्माला च वैष्णवी चन्द्रिका चन्द्रवदना चन्द्रलेखा विभूषिता सावित्री सुरसा देवी दिव्यालङ्कारभूषिता वाग्देवी वसुधा तीव्रा महाभद्रा महाबला भोगदा भारती भामा गोविन्दा गोमती शिवा जटिला विन्ध्यवासा च विन्ध्याचलविराजिता चण्डिका वैष्णवी ब्राह्मी ब्रह्मज्ञानैकसाधना सौदामिनी सुधामूर्ति सुभद्रा सुरपूजिता सुवासिनी सुनासा च विनीन्द्रा पद्मलोचना विद्यारूपा विशालाक्षी ब्रह्मजाया महाफला त्रयीमूर्ति त्रिकालज्ञा त्रिगुणा शास्त्ररूपिणी शुम्भासुरप्रमथिनी च शुभदा स्वरात्मिका रक्तबीजनिहन्त्री च चामुण्डा चाम्बिका तथा मुण्डकाया प्रहरणा धूम्रलोचनमर्दना सर्वदेवस्तुता सौम्या सुरासुरनमस्कृता कालरात्रि कलाधारा रूपसौभाग्यदायिनी वाग्देवी च वरारोहा वाराही वारिजासना चित्राम्बरा चित्रगन्धा चित्रमाल्यविभूषिता कान्ता कामप्रदा वन्द्या विद्याधरसुपूजिता श्वेतानला नीलभुजा चतुर्वर्गफलप्रदा चतुरानन साम्राज्ञी रक्तमध्या निरञ्जना हंसानना नीलजङ्गा ब्रह्मा विष्णु शिवात्मिका एवं सरस्वती देव्या नाम्नामष्टोत्तरशतम् इति श्री सरस्वती अष्टोत्तरशतनामस्तोत्रम् सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் சகஸ்ராரத்தில் நிலைநிறுத்தி கண்களை மூடி மனதார கூறுவோம் श्री माता जी श्री सहस्रार स्वामिनी सहज योगदायिनी विश्व निर्मला धर्मदायिनी सर्वज्ञानमयी ज्ञानेश्वरी श्री माता जी தயவு செய்து எங்களுடைய சகசிராரத்துக்குள் வாருங்கள். சகசிர கமலத்தில் அமருங்கள் தாயே. எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி சகல சௌபாகியமும் தந்தருங்கள். தங்களுடைய ஒன்றிணை நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே.
அமைதியும் ஆனந்தமும் உணர செய்யுங்கள். அமைதியாக ஒரு நிமிடம் தியானத்தில் இருப்போம். जय श्री माता जी। नमस्कार बन्नी श्री माता जी की नैवेद्यम से आरती की तैयार हूँ। सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको माँ, सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला माँ, कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना,
संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर दुख से दूर करना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो य सके जो सेवा, हो य सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः।
नमो नमः। बोलो श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी की जय. நமஸ்காரம் பள்ளி சரணமும் தியானத்தில் உட்காருவோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இரண்டு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜிக்கு இன்றைய தியானத்துக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னிங்கள். நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.